கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். Greetings in the name of our Lord Jesus Christ. This is my testimony of God's faithfulness during my Bible reading challenge. When I started this journey, my only goal was to get closer to God and to understand His Word better. I didn't know it would be this challenging. There were so many days when I felt tired, distracted, or emotionally drained. Work problems, deadlines, and unexpected issues kept coming up. And many times I just didn't have the strength to read. But even in those moments, God never let me go. Every time I opened the Bible again, He spoke to me right where I was, sometimes through a verse that brought peace, sometimes through conviction that reminded me to align my heart. There were times I fell behind and felt discouraged, but deep inside I knew God wasn't counting my chapters. He was looking at my heart. Slowly I realized this journey isn't about how fast I finish, but about staying connected to Him and learning His Word, understanding His Word, everything, every story, every chapter that I passed with. Even with all the hurdles at work and in life, I've kept going. I'm still reading, still learning, and still amazed by how patient and faithful God is with me. Every chapter feels like a small victory. I felt really proud of myself for completing, so far every single day. Although I was stuck a few weeks, but I caught up. And this is the proof that His grace is stronger than my weakness. I thank God for giving me the desire and strength to continue. It's not been easy at all, but it's been worth it. He's teaching me that His Word is truly alive, and that no matter how tough life gets, He always finds a way to speak to my heart, and this has been the case in everything I do. All glory to God. Amen. Thank you. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 120 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படிக்கும் முயற்சியிலே நாம் 30 நாட்களை கடந்திருக்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். பிறவியிலிருந்தே பார்வை தெரியாத ஒரு 4 நபர்கள் யானை எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பாகனிடம் போய், ஐயா, நாங்கள் இந்த யானை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் என்ற போது அவர் அழைத்து சென்று காண்பித்தாராம். ஒரு நபர் யானையின் காலை பிடித்துக் கொண்டு, யானை ஒரு பெரிய தூண் போல இருக்கிறது என்று சொல்லி சொன்னாராம். மற்றொருவர் யானையின் காலை தொட்டு பார்த்துவிட்டு, யானை பெரிய விசிறி போல காணப்படுகிறது என்று சொல்லி சொன்னார். மூன்றாம் அவர் யானையின் வாளை பிடித்துக் கொண்டு, யானை ஒரு கயிறு போலத்தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாராம். நான்காம் நபர் சொன்னார், அவர் வயிற்று பகுதியை தொட்டு பார்த்துவிட்டு, யானை ஒரு பெரிய பானை போல காணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொன்னாராம். 4 நபர்களும் பார்த்தது ஒரே யானையைத்தான். ஆனால் ஒருவர் பார்த்ததை மற்றவர் பார்க்கவில்லை. ஆக இதே போலத்தான் நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசித்த பகுதிகளையே மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம். வாசிக்காத பகுதிகள் வாசிக்காத பகுதிகளாகவே இருந்து விடுகிறது. வேதத்திலே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தம்மை வேறு விதமாக வெளிப்படுத்தி இருப்பார். புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருப்பார். ஆக நாம் ஆண்டவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறையாக முழுமையாக வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். அதே போல நம்முடைய ஆலயங்களிலோ அல்லது யூத் மீட்டிங்களோ கேட்பது உண்டு, யாரெல்லாம் முழுமையாக வேதத்தை வாசித்திருக்கிறீர்களோ கை தூக்குங்கன்னு சொல்லும்போது, நாம் படித்துட்டோமா என்று சொல்லி நமக்கே ஒரு தயக்கம் இருக்கும். பிறந்த முதல் வேதத்தை தான் வாசிக்கிறோம். ஆனால்
வாசித்த பகுதிகளே மீண்டும் வாசித்திருப்போம். வாசிக்காத பகுதிகள் வாசிக்காத பகுதிகளாகவே இருந்திருக்கிறது. ஆக நாம் இந்த வேதத்தை முழுமையாக முறையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மிடத்திலே ஒரு திட்டம் காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் கூட நாம் வேதத்தை படிக்க தொடங்குவோம். இந்த ஆண்டாவது எப்படியாவது இந்த வேதத்தை வாசித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு வாரம் கூட சென்றிருக்காது, அதிலே தடைகள் ஏற்படும். முழுமையாக இந்த முயற்சியானது சென்றடைய அநேக தடைகள் காணப்படுவதை பார்க்க முடியும். ஆக இந்த வேதத்தை முழுமையாக வாசிக்க கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 120 நாட்களிலே முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிக்கக்கூடிய இந்த ஒரு குழுவிலே நாம் இணைந்திருக்கிறோம். நாம் தனியாக படிக்கும் போது சோர்ந்து போவதுண்டு. ஆனால் இது போன்ற குழுக்களிலே நாம் இணைந்து படிக்கும் போது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் இது வழிவகை செய்கிறது. இதுவரை நாம் 30 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். 30 நாட்கள் என்பது 120 நாட்களிலே ஒரு கால் பகுதி. ஆக ஒரு கால் பகுதியை நாம் என்ன செய்து விட்டோம், கடந்து விட்டோம். இன்னும் இருப்பது இதே போல இன்னும் ஒரு 3 பகுதிகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு ரன்னிங் ரேஸ் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 3 ரவுண்ட்ஸ் இருக்கிறது. ஆகவே இந்த சேலஞ்சை நாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் அறிந்தவரை இந்த ஆண்டிலே இந்த குழுவிலே 803 நபர்கள் இணைந்து வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அறிந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த முறை தமிழ்நாட்டிலிருந்து மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று அறிந்து நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல இந்த குழுவிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் அல்லது கொஞ்சம் தாமதமாக கூட வரலாம். ஆனால் ஒருபோதும் இதை வாசிப்பதை மாத்திரம் நிறுத்தி விடாதீர்கள். நெவர் எவர் கிவ் அப். தொடர்ந்து இதில் உள்ள 38 இன்சார்ஜஸ் நான் வாழ்த்துகிறேன். அநேக நேரங்களிலே குழு உறுப்பினர்களிடமிருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக இந்த முயற்சியானது கடந்த 5 ஆண்டுகளாக 2020ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6ஆம் ஆண்டுகளே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே நாம் 9வது பேச்சாக நாம் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். குழுவில் இருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஆக இந்த குழுவிலே நாம் எதற்காக இணைந்திருக்கிறோம், எதற்காக நாம் சேர்ந்திருக்கிறோம், எப்படியாவது இந்த வேதத்தை முழுமையாக படித்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குறிக்கோள்கள் அவசியம். இந்த வேதத்தை படிப்பதனாலே நமக்கு என்ன நன்மைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் அதை படிப்பதற்கு நம்ம ஒரு உந்துகோலாக அது அமையும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம் வேதத்தை முழுமையாக முறையாக படிக்கும் போது ஆண்டவரை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இது நம்முடைய கேரக்டரை ஃபார்ம் பண்ணுவதற்கு, அதாவது நம்முடைய குணத்தை வடிவமைப்பதற்கு இது வேதம் வாசிப்பது என்பது ஒரு பெரிதும் உதவியாக இருக்கிறது. நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள வேத வசனங்களின் படி நாம் வாழ பழகும் போது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயிக்க அது நம்மை பலப்படுத்துகிறது. வேதத்திலே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் உண்டு. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நீதிமொழிகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அநேக ஆலோசனைகள், வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை நாம் அங்கே பார்க்க முடியும். இதை வெறுமனே வாசிக்கிறவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. மற்ற புத்தகங்களைப் போல வாசிப்பதைப் போல இந்த வேத புத்தகத்தை நாம் ஒருபோதும் வாசிக்க கூடாது. இந்த வேதத்தை வாசிக்க ஒரு ஆசையோடு கூட நாம் இதை வாசிக்க வேண்டும். சங்கீதத்திலே ஒரு அழகான வசனம் உண்டு. சங்கீதம் 1:2 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக இந்த வேதத்தை வெறுமனே வாசிக்கிறவர்களாக அல்ல, அதை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, ஆக வாசித்தல், நேசித்தல். அடுத்ததாக இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதை வைத்திருக்கிறேன்.
ஆக முதலாவதாக வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். இதோடு கடமை முடிந்ததா என்றால் அதுதான் இல்லை. நாம் வாசித்ததை, நேசித்ததை, தியானித்ததை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையிலே அதை அப்ளை செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக அமையும். கடைசியாக ஒன்றே ஒன்று, நாம் அப்பியாசப்படுத்தினதை மற்றவர்களுக்கும் போதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம், மற்றவர்களுக்கு போதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வேதத்தை முழுமையாக நாம் அறிந்து கொண்டது மாத்திரம் அதற்காக நாம் இந்த குழுவில் இணையவில்லை. இது தொடர்படியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நேராக நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களிலே நாம் செவ்வனே நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் மாலினி. நான் இந்த வருஷம் தொடங்கும் போது பைபிள் கம்ப்ளீட்டாக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி என்னால் படிக்க முடியல. ரெகுலராக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்து அதை உட்காந்து தியானித்து படிக்கிற மாதிரி என்னால் அப்படி நான் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டி வந்து க்ளோரி ஆண்டி வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது சொன்னாங்க, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் 120 டேஸில் பைபிள் முடிக்கிறது. அப்படியே ஆண்டி எப்படி அது நடக்கும் அப்படின்னு நான் கேட்கும்போது, ஒரு மேக்ஸிமம் 10 சாப்டர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 7 to 10 அப்படி பண்ணால் முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே அப்படி பண்ணியிருக்கேன்னு ஆண்டி அவங்களோட சாட்சி வந்து என்கிட்ட சொல்லி அப்போ என்னையும் வந்து குரூப்பில் சேர்த்து விட்டாங்க. நான் உண்மையிலே ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் படிக்கணும்னு நினச்ச இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது ஆண்டி வந்து மூலம் எனக்கு இப்படி இந்த குரூப்பில் அவங்க என்னை சேர்த்து விட்டாங்க. அதனால் நான் க்ளோரி ஆண்டிக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறமா படிக்க ஆரம்பிக்கும் போது இடையில வந்து நான் 2 வாட்டி 3 வாட்டி நான் இந்த டைம்லேயுமே ஸ்லோ டவுன் ஆனேன். நான் நினச்சேன் ஆஃபில் வந்து நான் இன்னும் பெட்டராக என்னால் டைம் கொடுக்க முடியும், நிறையா டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆஃப் வந்து நான் டியூட்டி போடுறத விட ஆஃப் நான் இன்னும் பிஸியாகவே இருப்பேன். வீட்டில் ஷாப்பிங்கு, குக்கிங் அப்படின்லாம் சொல்லிட்டு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, வேஸ்ட்டாக டைமை சும்மா ஸ்பெண்ட் பண்ண, இந்த மாதிரி இருந்தது. நான் சும்மாவே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது இப்படி இருந்தது, லேசினஸ்னால அப்படி இருந்தது. ஆனால் உண்மையாகவே ஜெபிக்கிறவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நம்ம உள்ளார்ந்த மனுஷனை நம்ம ஆவியில் நம்ம உணர்வோம்ல, அந்த மாதிரி என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வந்து பைபிள் படிக்கணும், படித்து முடிச்சுட்டு நம்ம இதில் போடணும்னு. அதனால் இதை நடத்துகிறவங்களுக்காகவும் இதில் வந்து உண்மையிலேயே ஜெபிக்கிறவங்களுக்காக டீம் மெம்பர்ஸ், டீம் லீடர்ஸ் யார், பாஸ்டர் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு தெரியாத முகங்கள் அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அதனால் ஆண்டவருடைய மகத்துவத்தை, அவர் வந்து பிரியமானவங்களுக்கு அவர் செய்கிற அற்புதங்களை இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய பாட்டு கேட்குறோம், சத்தியம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம உட்காந்து படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட தனிப்பட்ட விதத்தில் அவர் வந்து அவரோட பலத்த காரியங்கள், அவருடைய கரத்தை அவர் வந்து உண்மையிலேயே விளங்க பண்ணுறார். அந்த உணர முடியுது. அதனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் நான் இருக்கிறதுக்காக உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்டிப்பாக இதை முடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாரும் சக்ஸஸாக படித்து முடிக்கணும், படித்து முடித்து எல்லாரும் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஆண்டவர் நாமத்திலாம் மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise to the Lord. My testimony is about the faith that I had in God, and He never let me down. I truly believe that you will definitely see the glory of God if you believe in it. So that is my testimony today. There have been times in my life where life has felt too heavy to move on, where problems kept coming one after the another, and I didn't know how to move forward. But every single time, through someone, through my conscience sometimes, or through a well-wisher, or even through a child sometimes, my Lord has come and showed me that He's never turned away from me. He's lifted me up whenever I was too weak to even stand and see my problems clearly. He's carried my burdens when I could not even bear them alone. And most importantly, I've always felt that He's walked beside me through every problems and through every storm. I've faced situations that were almost about to break me, but I'm still standing tall here, not because of my strength. I know it is because of His grace.
I've seen doors open that I've never imagined that was possible, and I've found peace in the moments that should have brought fear, only because of His presence in my life. No matter how many problems arise, now I have the confidence that I can face it because my Lord is with me. He's my protector. He's been my comfort and my constant guide. His love has never failed, and His promises never change. I truly believe in it, and His presence has never left me, and it will never leave me. Amen. Today, all I can say with my heart is Jesus has never once let me down. He's walked with me, He's saved me, and He's made me stronger each day. So all glory and praise to my Lord Jesus Christ. Amen.